மில்லட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு தாளிச்சிக்கலாம். இது கூடவே இடித்து வச்சிருக்க பூண்டு, மிளகு, சீரகத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தாளிக்கும் போதே காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கணும். நான் அப்போ மறந்ததுனால இப்போ 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். 3/4 கப்பு குதிரவாளி அரிசி, 1/4 கப்பு தோரம்பருப்பு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு 3 கப்பு தண்ணி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஃபுட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட